எப்போவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? வெறும் 30 நாள், ஜஸ்ட் 30 டேஸ், நீங்க சர்க்கரையை தொடாம இருந்தா உங்க உடம்புல என்னெல்லாம் மேஜிக் நடக்கும்னு. வாங்க, இந்த இன்ட்ரெஸ்டிங்கான பயணத்துல நாம ஒன்னா சேர்ந்து போலாம். இதுதான் அந்த மில்லியன் டாலர் கேள்வி இல்லையா? இது ஏதோ சும்மா ஒரு டயட் சேலஞ்ச் மட்டும் இல்லைங்க. இது உங்க உடம்போட உண்மையான பவரை அன்லாக் பண்றதுக்கான ஒரு சாவி. சரி, இந்த கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரூல்ஸை தெளிவா புரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபைட் பண்ண போறது சோடா, கேக், பிஸ்கட்னு மறைஞ்சிருக்கிற அந்த ஆடட் சுகர் கூட தான். பழங்கள்லயும் பால்லயும் இயற்கையா இருக்கிற சுகர் கூட இல்ல. அதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். சாரி, இப்போ நாம இந்த பயணத்தோட கொஞ்சம் கஷ்டமான பகுதிக்குள்ள போறோம். முதல் வாரம். இத ஒரு ட்ரெக்கிங் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் செங்குத்தா கஷ்டமா தான் இருக்கும். ஆனா உச்சிக்கு போயிட்டா அங்கிருந்து கிடைக்கிற வியூ இருக்குமே, அப்பா செம்மையா இருக்கும். முதல் நாள் உங்க மூளை ஏய் என் சாக்லேட் எங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கும். 2வது 3வது நாள்ல இந்த குரல் இன்னும் சத்தமா கேட்கும். ஒரு மாதிரி எதுலயுமே கவனம் செலுத்த முடியாத நிலைமை வரும். ஆனா கொஞ்சம் பொறுமையா இருங்க. 4வது நாள் விடியும் போது இந்த கஷ்டம் எல்லாம் மெதுவோ விலக ஆரம்பிக்கும். தலைவலி, எரிச்சல், பயங்கர சோர்வு, இதெல்லாம் உங்க உடம்பு ஹலோ இங்க ஒரு பெரிய சேஞ்ச் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு சிக்னல் கொடுக்குற விஷயங்கள் தான். இது ஒரு கிளீனிங் ப்ராசஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. உங்க உடம்பு பழைய கெட்ட பழக்கங்களை விட்டுட்டு புதுசா ரெஃப்ரெஷ் ஆக ரெடியாடுது. அப்பாடா, கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிக்குது. முதல் வாரம் முடியறப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு புது எனர்ஜி வர்றதை ஃபீல் பண்ணுவீங்க. தூக்கம் நல்லா ஆழமா வரும். காலையில எழும்போது அப்படியே ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். இப்பதான் டனல் கடைசியில வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. சூப்பர்! முதல் வார மலைய வெற்றிகரமா ஏறிட்டீங்க. இப்போ 2வது வாரம். இதுதான் உண்மையான டேர்னிங் பாயிண்ட். இங்க தான் நீங்க பட்ட கஷ்டமெல்லாம் ரிவார்ட்ஸா மாறப்போகுது. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எவ்வளோ பவர்ஃபுல்னு பாருங்க. முதல் வாரத்துல இருந்த அந்த பிரெயின் ஃபாக் இப்போ லேசர் மாதிரி ஷார்ப்பான ஃபோக்கஸா மாறுது. எரிச்சல் எல்லாம் காத்துல பறந்து போய் அந்த இடத்துல ஒரு ஸ்டெடியான எனர்ஜி வருது. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சாதாரண பழங்கள் கூட இப்போ உங்களுக்கு ரொம்ப இனிப்பா தெரியும். இங்க தான் அசல் மேஜிக்கே நடக்குது. உங்க உடம்பு ஒரு ஸ்மார்ட்டான மிஷின். நீங்க சர்க்கரை கொடுக்காததால அது அதோட அடுத்த பெஸ்ட் எரிபொருளான கொழுப்பு எரிக்க ஆரம்பிக்குது. இதோட விளைவு உங்க ஸ்கின் கிளியர் ஆகும், வெயிட் லாஸ் ஸ்டார்ட் ஆகும், ஒரு புது லெவல் எனர்ஜியை ஃபீல் பண்ணுவீங்க. மொத 2 வாரத்தை தாண்டிட்டீங்கனாலே நீங்க கிட்டத்தட்ட கோல்டு மெடல் பக்கத்துல வந்துட்டீங்கன்னு அர்த்தம். கடைசி வாரங்கள்ல உங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் சும்மா அதிகமாகிறது மட்டும் இல்ல, அது உங்க வாழ்க்கையோட ஒரு அங்கமாவே மாறிடும். இந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல நீங்க ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்க மூட் நல்லா ஸ்டேபிளா பாசிட்டிவா இருக்கும். ராத்திரி படுத்தா நல்லா டீப் ஸ்லீப் வரும். உங்களை சுத்தி எல்லாருக்கும் சளி இருமல்னு வந்தாலும் உங்க இம்யூன் சிஸ்டம் ஒரு கோட்டை மாதிரி ஸ்ட்ராங்கா நிற்கும். உங்க சிந்தனை முன்ன விட ரொம்ப தெளிவா ஷார்ப்பா இருக்கும். ஒரு சின்ன ரிமைண்டர், நீங்க ஒரு புது பாதையில போயிட்டு இருக்கீங்க. ஆனா பழைய பாதை இன்னும் ஞாபகத்துல இருக்கலாம். அப்பப்போ அந்த சுகர் கிரேவிங்ஸ் எட்டி பார்க்கும். அதெல்லாம் ஓகே தான். அதுவும் இந்த பயணத்தோட ஒரு பகுதி தான். அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. ஓகே, 30 நாள் முடிஞ்சாச்சு. இப்போ உங்க உடம்புல மேலோட்டமா மட்டும் இல்லாம உள்ள செல் லெவல்ல என்னெல்லாம் அற்புதமான மாற்றங்கள் நடந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க இந்த பயணத்தோட மிகப்பெரிய பரிசு. உங்க உடம்பு இன்சுலினோட பேச்ச மறுபடியும் கேட்க ஆரம்பிக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க உடம்பு கிடைக்கிற ஆற்றலை கொழுப்பா சேமிச்சு வைக்காம ரொம்ப எஃபிஷியண்டா பயன்படுத்த ஆரம்பிக்குது. இதுதான் ஒரு ஹெல்த்தியான மெட்டபாலிசத்தோட ரகசியம். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹார்மோனல் பேலன்ஸ் நடக்குது. அதிகமா இன்சுலின் சுரந்தா அது டெஸ்டோஸ்டெரோன் உற்பத்தியை குலைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போ இன்சுலின் அளவு சீராகும்போது டெஸ்டோஸ்டெரோன் மாதிரியான முக்கியமான ஹார்மோன்ஸ் எல்லாம் அதோட நார்மல் லெவலுக்கு திரும்புது. இது உங்க எனர்ஜி, மசில் ஸ்ட்ரென்த், ஓவரால் ஸ்டாமினா எல்லாத்தையுமே பூஸ்ட் பண்ணும். 30 நாள் கழிச்சு இது ஒரு தற்காலிக மாற்றம் கிடையாது. இது உங்களுடைய புதிய இயல்பு வாழ்க்கை. நாள் முழுக்க எனர்ஜி ஒரே மாதிரி ஸ்டெடியா இருக்கும். திடீர்னு டயர்ட் ஆகிறது இதெல்லாம் இருக்காது. டைஜஷன் நல்ல ஈஸியா இருக்கும். சுகர் கிரேவிங்ஸ் எல்லாம் ஒரு மங்கலான நினைவா மாறிடும். நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு வாய் சாப்பாட்டையும் ரசிச்சு திருப்தியா சாப்பிடுவீங்க. இந்த முழு பயணத்தையும் ஒரே ஷாட்ல பார்க்கலாமா? மொத வாரம் பாடி அட்ஜஸ்ட் ஆகுது. 2வது வாரம் எனர்ஜி, ஃபோக்கஸ் எல்லாம் அதிகமாகுது. 3வது வாரம் மூட் மற்றும் இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகுது. 4வது வாரம் அல்டிமேட் மென்டல் கிளாரிட்டி, சூப்பரான மெட்டபாலிக் ஹெல்த். இந்த 30 நாள் பயணத்துக்கான மேப் இப்போ உங்க கையில இருக்கு. ஒரே கேள்விதான், அந்த முதல் அடியை எடுத்து வைக்க நீங்க ரெடியா? உங்களோட பெஸ்ட் வெர்ஷனை சந்திக்க நீங்க தயாரா?